அப்படின்னு போட்டிருக்கா, இல்ல ரட்சிக்கப்பட போகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறதுன்னு போட்டிருக்கா, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனா இருக்காது போட்டிருக்கா. யோசிச்சு பாருங்க, அங்க கரெக்டான டென்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. பிரசன்ட் டென்ஸ்ல நிகழ்காலத்தை அதை எழுதியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டோம் ஒரு நாள், உண்மைதான். ஒரு காலத்துல நம்ம ரட்சிக்கப்பட போகிறோம். அது மரணமா இருக்கலாம், வருகையா இருக்கலாம், எல்லா விதமான உபத்திரவங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு ரட்சிக்கப்பட போகிறோம். ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதற்கு எது தேவ பலன்? சிலுவையின் உபதேசம். ஆமென். சிலுவையின் உபதேசம் பாருங்க, நமக்கு சிலுவையை நிறைய பார்த்ததுனால சிலுவையை பத்தி அது ஒண்ணும் புரியல. செயின்ல சிலுவை இருக்கு, கம்மல்ல சிலுவை இருக்கு, மோதிரத்துல சிலுவை இருக்கு, கீ செயின்ல சிலுவை இருக்கு, கார்ல ஏறினா சிலுவை, வண்டியில ஏறினா சிலுவை, எங்க பார்த்தா கடைசியில கல்றைக்கு போனாலும் சிலுவை. அப்ப அந்த சிலுவையை பார்த்து பார்த்து இது என்ன சிலுவைன்னு ஒண்ணும் புரியல. ஆமென். ஆமென். வர மாட்டேங்குது. அமெரிக்காவில் ஒரு கல்லனை பிடிச்சாங்களாம். பிடிச்சு அவன் பயங்கர நிறைய தப்பு பண்ணிருக்கான். அப்போ பார்த்தா அவன் கழுத்துல சிலுவை போட்டிருக்கான், காதுல சிலுவை போட்டிருக்கான், உடம்பெல்லாம் சிலுவையை டேட்டுவா வரைஞ்சிருக்கான், உடம்பே சிலுவையா இருக்கு. அப்போ ஒரு போலீஸ்கார் கேட்டாராம், ஏண்டா பாவி, இயேசு கிறிஸ்து சுமந்த இந்த நல்ல சிலுவையை உடம்பு ஃபுல்லா போட்டு இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்றியரா? அப்ப அவன் சொன்னானா, சார் நீங்க நினைக்கிற மாதிரி இயேசு சுமந்த சிலுவை அல்ல, அந்த கெட்ட கல்லன் சுமந்த அந்த சிலுவையை தான் போட்டிருக்கேன் அப்படின்னு. ஆமென். இன்னைக்கு நம்ம எந்த சிலுவை போட்டிருக்கீங்களா? எந்த சிலுவையா போட்டிருக்கீங்க? இயேசு சுமந்த சிலுவையா இல்ல அந்த கல்லன் சுமந்த சிலுவையா? அந்த இதனால நமக்கு சிலுவையில ஒரே குழப்பமா இருக்கு. இன்னைக்கு சிலுவை உபதேசத்துக்கு ஒரு தெளிவு உண்டாகும். ஆமென் சொல்லுவோம். இந்த நாளிலே உங்களுக்கு இந்த சிலுவையின் உபதேசம் நான் எப்படி சொல்றேன், உங்களை பலப்படுத்தும். ஆமென். சிலுவையின் உபதேசம் என்ன செய்யலாம்? ரட்சிக்கப்படுகிற நமக்கு. ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இன்றைக்கு சிலுவையின் உபதேசம் உங்களை பலப்படுத்த போகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சிலுவையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். முதலாவதாக நம்ம 2 சிலுவை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சிலர் யோசிக்கலாம், 2 சிலுவையா 3 சிலுவையா? 3, 4, 5 நிறைய சிலுவை இருக்காங்க அரைஞ்சதுல. 3 நமக்கு சொல்றது. ஆமென். ஆனா இன்னைக்கு நம்ம 2 சிலுவையை தியானிக்க போறோம். முதல் சிலுவையை படிக்க யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற சிலுவை. யோவான் 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஆமென். முதல் சிலுவை இயேசு சுமந்த சிலுவை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்தி, இயேசு சுமந்த சிலுவை. முதலாவது இயேசு சுமந்த சிலுவை. அருமையானவர்களே பாருங்கள், இயேசு கிறிஸ்து இவர் குற்றவாளி அல்ல, ஆனால் குற்றவாளியாக தீர்ப்பிடப்படுகிறார். பிலாத்து என்ன சொல்றான்? ஒரு குற்றத்தை கூட காணல, இவர் நீதிமானா இருக்கிறார். அவருடைய மனைவி சொல்லி அனுப்புறார், அந்த நீதிமானுக்கு எந்த கேடும் செஞ்சிட வேண்டாம். காட்டி கொடுத்த யூதாசு என்ன சொல்றான்? குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்றான். நூற்றுக்கதிபதி பார்த்து சொல்றான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். பக்கத்துல இருக்கிற கல்லன் சொல்றான், நாமோ நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், இவர் தகாத ஒன்று செய்யல. இப்படி பல காரியங்கள் யோசித்து பாருங்க. இப்படி நிரபராதி, நீதிமான், குற்றமே செய்யாதவர் என்று தீர்ப்பிடப்பட்டவர். எனக்கு தெரிஞ்சு உலக சரித்திரத்திலேயே இவ்வளவு சாட்சி வந்த பிறகும் இவரை கொலை செஞ்சாங்கன்னா இயேசுவை தவிர வேற யாருக்கும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமென். ஏன் இப்படிப்பட்ட அந்த மரண தண்டனை, அந்த சிலுவை தண்டனையை இயேசு தன் சிலுவையை சுமக்க வேண்டும்? என்னை கேட்கிறவர்களே, இந்த சிலுவை மரண தண்டனை என்பது மிக கொடூரமானது. ரோமர்கள் பல தண்டனை வைத்திருந்தார்கள். மிருகங்களுக்கு இதா போட்டுடுவாங்க, தூக்கு மரத்துல தொங்க விடுவாங்க, அதுக்கப்புறம் சிறைச்சாலையில போட்டு அவர்களை வாதிப்பார்கள். இப்படி பலவிதமான மரண தண்டனையிலே இந்த சிலுவை மரண தண்டனை தான் மிகவும் வேதனை உள்ளது. அது 2 அளவுல வேதனையை உண்டு பண்ணுமா. ஒண்ணு மனதளவிலே வேதனை, 2வது சரீர அளவிலே வேதனை. இந்த 2ஐயும் அந்த மனுஷனுக்கு, அந்த குற்றவாளிக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சிலுவை மரண தண்டனையை அவர்கள் கொடுத்தார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது குற்றவாளியாக தீர்ப்பிடப்பட்டு இப்பொழுது பாருங்கள், அவருடைய சிலுவையை சுமக்க வைக்கிறார்கள். ஏன் இந்த சிலுவை அவர் சுமக்க வேண்டும்? அருமையானவர்களே, அவரை மனதளவிலே மகா வேதனைப்படுத்தணும். அவரை மனதளவில் வேதனைப்படுத்தணும். 2வது சரீர ரீதியாய் அவரை கொடுமைப்படுத்தி கொலை செய்ய வேண்டும். அந்த 2 நோக்கம்தான். அதுக்குதான் அந்த சிலுவை மரண தண்டத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள்.
சிலுவையில் அங்க அறையப்படுறதுக்கு முன்னாடி பாருங்க அவரை வசனத்தை படிக்கலாமா? மார்க் 15ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரைக்கும் படித்து பார்த்தால் இங்க சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி அவரை மனதளவில் எப்படி வேதனைப்படுத்தினாங்க பாருங்க. படிப்போம். சிவப்பான அவருக்கு உடுத்தி, முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்த்தி அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் செய்த பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படியே கொண்டு போனார்கள். இப்பொழுது சிலுவையில் அறையப்படுவதாகவே அவரை மனதளவிலே வேதனைப்படுத்த யோசித்து பாருங்கள். இந்த உலகத்துல மிக இழிவான செயலை ஒருத்தர் செஞ்சானா தான் அவன் மேல எச்சிலை துப்புவாங்க. ஆனால் இங்க இயேசு கிறிஸ்துவின் மேல எச்சிலை துப்புகிறார்கள். அவ்வளவு அவமானப்படுத்த வேண்டும். அங்கே வசனம் சொல்றது பரியாசம் அப்படின்னு அர்த்தம். கேலி செய்யறாங்க, கிண்டல் செய்யறாங்க. அவருக்கு மேல என்ன செய்யறாங்க? ராஜாவை போல முள்முடியை வைத்து வணங்கி கேலி செய்கிறார்கள். யோசித்து பாருங்கள். சர்வத்தையும் படைத்த தெய்வம், சிருஷ்டிகர். இந்த மனுஷர்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள். இந்த சிருஷ்டிகரை எவ்வளவு வேதனைப்படுத்துது, மனதளவில் அங்கே துன்பப்படுத்துகிறார்கள். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. அவரை அங்க முள்முடியை வைத்து ராஜாவை போல வணங்குவதை போல நடித்து அங்கு அவரை மனதளவிலே வேதனைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆமென். இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிறவர்களே, நீங்களும் இன்றைக்கு சொல்லலாம். இன்றைக்கு நானும் கூட அநேக இடத்திலே, எங்கள் குடும்பத்தின் நடுவிலே, எங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே, எங்கள் உறவுகள் மத்தியிலே, அநேக இடத்திலே நான் மனதளவிலே என்னை வேதனைப்படுத்தி, என்னை பரியாசம் செய்து, கேலி செய்து, அந்த அளவுக்கு நிந்தனைக்குள்ளாக நான் நின்று கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஏளனப்படுத்தப்பட்டார், பரியாசம் செய்யப்பட்டார், அவர் கேலி செய்யப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். அவரை அந்த அளவுக்கு அவரை மனதளவிலே வேதனைப்படுத்தினார்கள். ஆமென். தொடர்ச்சியாக பாருங்க, அவரை இப்போ நேரம் எங்க கொண்டு போயிட்டாங்க? சிலுவையில். அந்த சிலுவையை சுமக்க வைத்து இப்ப அவரை சிலுவையை அறையும்படியாய் கொண்டு போகிறார்கள். அங்க படிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 35 இருந்து 39 வரைக்கும் படித்து பார்த்தால் இங்கே அவரை சிலுவையிலே அங்கே அறைந்த பின்பும் அவரை மனதளவிலே வேதனைப்படுத்துகிறார்கள். படிப்போம். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிறத படிங்க. 35ஆம் வசனத்துல எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தார், பரியாசம் பண்ணினார்கள். எபிரேய எழுத்துக்களில் எழுதி மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் அறையப்பட்டிருந்த இந்த பாருங்க, இந்த குற்றவாளி கூட அவரை என்ன செய்யறான்? இகழ்ந்து பேசுகிறான். யோசித்து பாருங்க. இந்த பகுதிகளில சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அங்கே அவரை பரியாசம் செய்கிறார்கள், அவரை இகழ்ந்து தூஷண வார்த்தைகளினாலே பேசுகிறார்கள். பாருங்க, அவரை என்ன செய்கிறார்கள்? எழுத்து வடிவிலே என்ன செய்கிறாங்க? எல்லாருக்கும் தெரியபடியாக இவர் யூதருடைய ராஜா. ஆனால் அவர் யூதருடைய ராஜாவா எப்பொழுது இல்லை. ஆனால் அவரை அவமானப்படுத்த வேண்டும், அவரை ஏளனப்படுத்தணும், அவரை பரியாசம் செய்ய வேண்டும் என்று யூதருடைய ராஜா என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அநேகர் உங்களை சில எழுத்தின் பூர்வமான கூட அவமானப்படுத்தி இருக்கலாம். அன்றைக்கு அவரை இயேசுவை இகழ்ந்து பேசினார்கள். அந்த கல்லன் இகழ்ந்து பேசுகிறான். இப்படி அங்கே ஒரு இகழ்ச்சி, வேதனை, மனதளவிலே அவர் அவ்வளவா அந்த சிலுவையிலே தொங்கவிடப்பட்ட அந்த நிலையிலும் யோசித்து பாருங்கள். காலை 9 மணிக்கு அறையப்பட்டவர் மதியம் 3 மணி வரைக்கும் சிலுவையிலே தொங்குகிறார். 6 மணி நேரம். என்னை கேட்கிறவர்களே, ஏன் அவருக்கு சிலுவை தண்டனை என்றால், தூக்கு தண்டனையால் ஒரு நொடியில உயிர் போயிடும். ஆனா இது ஒரு நொடியில உயிர் போகாது. இங்கே அவர்கள் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கணும். அங்க சரீரத்துல வேதனை இருந்து கொண்டே இருக்கும். அந்த நிலையில்தான் அங்கே அவரை வேதனைப்படுத்துகிறார்கள். யோசித்து பாருங்கள், அங்கே அவரை இகழ்ந்து பேசுகிறார்கள். ஆமென். அது மட்டுமல்ல, லூக்கா 23:33 படிச்சு பார்த்தா இந்த பக்கம் ஒரு கல்ல, வலது பக்கத்துல ஒருத்தன், இடது பக்கத்துல ஒருத்தன் சிலுவையில் அறைந்து இவர் குற்றவாளிகளில் ஒருவனாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி, இவர் குற்றவாளியாக இருக்கிறார்,
என்று அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இயேசுவை குற்றவாளிகளுக்கு நடுவாக சிலுவையில் அறைந்தார்கள். ஆமென். இந்த காரியம் எல்லாம் இயேசுவுக்கு எந்த அளவுக்கு மனநலவிலே வேதனையை கொடுத்திருக்கும் யோசித்து பாருங்க. கடைசியாக நம்ம பார்க்கிறோம், லூக்கா 23:33 படித்து பார்த்தால் வஸ்திரங்களை என்ன செய்தார்கள்? சீட்டு போட்டார்கள். அப்படியானால் நம்ம இன்னைக்கு சிலுவையில ஒரு நாகரிகமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில அந்த துணியை மறைத்து காண்பித்திருக்கிறோம். ஆனால் சிலுவை மரணத்திலே அந்த குற்றவாளியை நிர்வாணமாகத்தான் சிலுவை அடிப்பார். யோசித்து பாருங்கள், சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நிர்வாண கோலமாய் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு அவருக்குள்ளே மனதளவிலே எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார் யோசித்து பாருங்களேன். பாவம் செய்த உடனே மனுஷன் நிர்வாணமாய் மாறினான். அவன் நிர்வாணமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு தோல் உடையை உடுத்தி அவனை என்ன செய்தார்? நிர்வாணத்தை மூடினார். ஆனால் இந்த மனிதனோ சர்வத்தையும் படைத்தவரை நிர்வாண கோலமாய் தொங்க விட்டப்பட்டிருக்கிறான். இவர் நிர்வாண கோலமாய் தொங்கும் பொழுது அவருடைய மனது எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கும். இயேசுவை மனதளவிலே அவர்கள் வேதனைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு இகழ்ச்சிகள், இவ்வளவு நிந்தைகள், இவ்வளவு அவமானங்கள், பரியாசங்கள், கேலி செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே அவர்கள் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து மனதளவிலே சிலுவையிலே வேதனைப்பட்டார். ஆமென். இயேசு சுமந்த சிலுவை அவருக்கு மனதளவிலே வேதனையை கொடுத்தது. இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டு யாரா இருக்கலாம், உங்கள் சூழலை எனக்கு தெரியாது. நீங்கள் மனதளவிலே வேதனையோடு கூட நீங்கள் பட்ட இகழ்ச்சியினாலே, நிந்தனையினாலே, அவமானத்தினாலே, உங்களை பரியாசம் செய்து கேலி செய்த காரியத்தினாலே மனதளவிலே வேதனைப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், உங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். யோசித்து பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்து மனதளவிலே மட்டும் வேதனைப்படவில்லை, சரீர ரீதியாக வேதனைப்படுகிறார். ஆமென். நம்ம ஏற்கனவே படிச்சவன் மார்க் 15 படிச்சோம் பாத்தீங்களா? அதை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. எப்படியாய் சரீர ரீதியாய் வேதனைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். டாக்டர் ஃபிரெடரிக் சுகிபே, இவர் ஒரு பெரிய பிரபல மருத்துவர். இவர் ஒரு அறிக்கையை எழுதுகிறார். என்ன அறிக்கை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் போது அவருடைய சரீரம் எந்த அளவு வேதனைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாக்டரா இருக்கிறபடினாலே அந்த ரோமனுடைய தண்டனை முறை இவரை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும் சொல்லி ஒரு சில குறிப்புகளை எழுதுகிறார். அதை நான் படிக்கிறேன் பாருங்க. அது மிகுந்த அந்த வேதனையுடைய சரீரத்தினுடைய வலியை நம்ம உணர வைக்க முடியும். ஆமென். என்ன ஆமென் வரைக்கும் அப்படியே சிலுவைக்கு போயிட்டீங்களோ? இயேசு கிறிஸ்து அப்படியே சிலுவையில தொங்குற மாதிரி, நீங்களும் அப்படியே சிலுவைக்கு பக்கத்துல போன மாதிரி ஆயிடுச்சு. அவன் பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, இன்றைக்கு சிலுவையின் உபதேசம். ஆமென். சிலுவையின் உபதேசம் தான் நம்மளை பலப்படுத்தும். ஆமென். தேவனுடைய பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உபதேசத்தை தான் நாங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? அவர் சொல்றாரு பாருங்க, முதலாவது இந்த வாரினாலே அவரை அடிக்கும் பொழுது அங்க சொல்லப்படுது, அவருடைய அந்த வாரினை அடித்த வந்து சரீரம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நிலத்தை உழுகிறது போல அந்த சரீரம் இருந்துச்சான். ஒரு நிலம் எப்படி உழப்பட்டு எப்படி இருக்குமோ அதே போல அவருடைய உடம்பெல்லாம் வாரினால் அடித்து உழவதை போல இருந்திருந்த அந்த நிலையிலே அவர் சொல்றாரு, அந்த அடிக்கு, அந்த ரோமர்கள் அடிக்கிற அந்த அடிக்கு நுரையீரல், லங்ஸ் ஃபுல்லா தண்ணி சுத்தி அவரால் மூச்சே விட்டிருக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஒவ்வொரு மூச்சை இழுத்து வெளியே விடுறதுன்னா அவ்வளவு கஷ்டமா. அந்த அளவுக்கு அவரை அடித்து நொறுக்கினார்கள். அதான் வேதம் சொல்றது, அவர் நொறுக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நீங்க படித்து பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, செகண்ட் லுக் அப்படின்னு இருக்கும் அந்த வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இரண்டாவது பார்வை இயேசுவை பார்க்க முடியாது. ஆமென். நீங்க பாத்துருக்கீங்களா, அந்த ஹைவேஸ்ல எல்லாம் சில நாய்கள் எல்லாம் அடிபட்டு இருக்கும். ஒரு தடவை பார்த்து நம்ம மூஞ்சியை திருப்பிக்கிடுவோம், திருப்பி அதை பார்க்க மாட்டோம். அந்த செகண்ட் லுக் நம்மளால பார்க்க முடியாத அந்த அளவுக்கு அந்த நிலை இருக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவை இரண்டாவது பார்வை பார்க்க முடியாதவருக்கு அவரை அகோரப்படுத்தி வைத்திருந்தார், அடித்து நொறுக்கி இருந்தார்கள். அருமையானவர்களே, தொடர்ச்சியா சொல்றாரு அவரு, இந்த ரோமர்களுடைய இந்த முள்முடியை வைத்து அடிக்கிறாங்க பாருங்க. கோலிலே தலையிலே முள்முடியை வைத்து அடிக்கும் பொழுது அந்த முட்கள் மகா நீளமாய் இருக்கிறது, மூளையில இறங்கி மூளையினுடைய நரம்பு மண்டலத்தை அது பாதித்திருக்குமா. அப்ப சொல்றாரு அவரு, அவங்க சிந்திக்க கூட முடியாதான், அந்த அளவுக்கு மகா வேதனையை உண்டாக்குமா. அப்படியெல்லாம் உடம்பு தலையை சுற்றி அந்த முட்கள் உள்ளே இறங்கும் போது சொல்ல முடியாத வேதனையை இயேசு அனுபவித்திருக்க வேண்டும் என்று சொல்றார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, அவர்கள் அந்த சிலுவை பாரத்தை, அநேக
வெயிட்டுள்ள அந்த சிலுவைய அந்த மரத்தை தூக்க சொல்லி கொண்டு எருசலேம் வீதிகளிலே அவரை கொண்டு போகிறாங்க. அப்ப சொல்றாங்க, அவருடைய தண்ணீர் சத்து, உடம்புல இருக்கிற எல்லா தண்ணீர் சத்து எல்லாம் டீஹைட்ரேட் ஆகி அவரால் நிக்கவே முடிஞ்சிருக்காது. ஆனாலும் அந்த நிலையிலே தன் சிலுவையை சுமந்து கொண்டு அந்த கொல்கதா மலைக்கு போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தபடியா சொல்றாங்க, இப்ப சிலுவையில அடிக்கிறாங்க பாருங்க, கைகளிலே ஆணி அடிக்கிறாங்க. கைகளில் அடிக்கிற ஒவ்வொரு ஆணியும் முதுகு தண்டு வடத்தை பாதித்திருக்கும் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரால் நிக்கவே முடிஞ்சிருக்காது. ஆனா முழு வெயிட்டையும் இந்த கைகளிலும் கால்களிலும் அவர் ஆணி அடிக்கப்பட்டு அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இதுல அவங்க சொல்ல முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அவர் ஒவ்வொரு முறை மூச்சை உள்ளே இழுக்கும் போது கால்களிலே ஊனுவார். கால்கள் சொல்ல முடியாத வலியை கொடுக்கும். மூச்சை வெளியே விடும்பொழுது முழு வெயிட்டையும் கையில கொடுப்பார். அப்பொழுது மூச்சு விடும்பொழுது கைகளிலே சொல்ல முடியாத வலியை கொடுக்கும். 6 மணி நேரம் இந்த வேதனையை இயேசு அனுபவித்தார். இப்பொழுது சேவகன் எட்டி ஈட்டியை வைத்து விழாவிலே குத்துகிறான். யோசித்து பாருங்க, அங்கே கடைசி ரத்தமும் வெளியே வந்து விட்டது. ஆமே, சொல்ல முடியாத வேதனையிலே தவறு அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். கடைசி அவர் சொல்றார் ஒரு வார்த்தை, மார்பின் என்கிறதான மயக்க மருந்து. இன்னைக்கு இருக்கிற அனஸ்தீசியா எல்லாம் கொடுக்கிறதான அந்த காரியத்துல மார்பின் அப்படிங்கிற ஒரு மயக்க மருந்து கொடுப்பாங்க. அந்த மயக்க மருந்து கொடுத்தா கூட இவர் மயக்கம் ஆக மாட்டார். அவ்வளவு வேதனை அந்த சரீரத்துல இருக்குமா? மயக்கம் வராது. ஏனென்றால் அவர் சிலுவையிலே சொல்ல முடியாத வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். மனதளவிலே இயேசு கிறிஸ்து வேதனைப்பட்டார். சரீரளவிலே இயேசு கிறிஸ்து வேதனைப்பட்டார். எதற்காக பிரியமானவர்களே? ஏசாயா 53:5 சொல்கிறது. படிப்போம் அந்த வசனத்தை. ஏசாயா 53:5 அவர் சொல்கிற வார்த்தை, ஏன் இந்த மனதளவிலே அவருக்கு வேதனை? ஏன் சரீரளவிலே இந்த வேதனை? நம்முடைய, இப்படி சொல்லணும், என்னுடைய மீறுதலுக்காய் அவர் அப்படி காயப்படுத்தப்பட்டார். என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்கு மனசுல நிம்மதியை கொடுக்க, நான் அவமானப்பட்டு கேலி பேசப்பட்டு பாவத்தினால் செய்த குற்ற மனசாட்சியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற நான் இப்போது மனதிலே சுத்திகரிக்கப்பட்டு ஒரு நிம்மதி உள்ள ஒரு வாழ்க்கை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்காய், சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினைக்காய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மனதிலே பாதிக்கப்பட்டார். ஆமென். கடைசியா சொல்றாரு, அவருடைய தழும்புகளாலே, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்றது, அவருடைய காயங்களினாலே நாம் குணமாகும். ஹல்லேலூயா. ஏன் அந்த சிலுவை உபதேசம்? இயேசு சுமந்த சிலுவை எதை காண்பிக்கிறது? என்னை கேட்கிறவர்களே, இது ரட்சிக்கப்பட்ட அல்ல, ரட்சிக்கப்படப்போகிற அல்ல, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன். ஆமென். இன்னைக்கும் நமக்கு மனதுல எந்த போராட்டம் இருந்தாலும், எந்த வலிகள், வேதனைகள், எந்த பரியாசங்கள், அவமானத்தோடு இருந்தாலும், அருமையானவர்களே, நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள். இயேசு உங்களுக்காய் மனதிலே சிலுவை பாடுபட்டு விட்டார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை அவர் தன்மையை ஏற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையை செலுத்துவோம். நீங்கள் அவருடைய காயங்களாலே, நீங்கள் அவருடைய தழும்புகளாலே, நீங்கள் ஒரு நாள் வாழ்க்கை வாழ, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த கோலம் அடைந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை. ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளிலே பாருங்க, அது நம்முடைய மனதளவிலே, சரீர அளவிலே ஒரு நல் வாழ்க்கையை தருவதற்காக. ஆமென். இயேசு சிலுவை சுமந்த சிலுவை உபதேசம் இதுதான். இந்த உபதேசத்தை தான் நம்ம விசுவாசிச்சோம். இன்னைக்கு அவருடைய பிள்ளையா உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த உபதேசம் தான் இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையா இருக்கிறது. ஆமென். இதற்குத்தான் இந்த உலகத்துல மக்கள் மனதளவிலே ஒரு சமாதானம் வேணுமே, ஒரு நிம்மதி வேணுமே, இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கை வேணுமே. இந்த வியாதி, இந்த போராட்டம், இந்த பிரச்சனை எத்தனை நபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவை சிலுவையின் உபதேசம். ஆமென். அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து மனதளவிலே, சரீர அளவிலே அவர் காயப்படுத்தப்பட்டார். அவர் அடித்து நொறுக்கப்பட்டார். மனதளவிலே வேதனைப்படுத்தப்பட்டார். ஆமென். முதலாவதாய் பார்த்தோம் இயேசு சுமந்த சிலுவை. ஆமென். இரண்டாவது ஒரு சிலுவை நம்ம தியானிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படி. லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல இங்கே ஒரு சிலுவை சொல்லப்படுகிறது. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். மற்றொரு மத்தேயு 10:38 படிங்க.
மத்தேயு 10:38 சொல்கிறார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது சிலுவை என்ன சிலுவை? தன் சிலுவை. யாரோ ஒரு சிலுவை மாதிரி சொல்றீங்க, என் சிலுவை. ஆமென். இப்படி சொல்லுங்க, நான் சுமக்க வேண்டிய சிலுவை. சிலருக்கெல்லாம் பயமா இருக்கு, இருக்கிற சிலுவையே சுமக்க முடியல, இன்னும் எத்தனை சிலுவையை கொடுக்க போறாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு சிலுவையின் உபதேசம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். இன்னைக்கு இந்த சிலுவையின் உபதேசத்தின் மூலமா நீங்கள் ஒரு புதிய வெளிப்பாடை பெறுவீர்கள். ஒரு ஆமேனே வரமாட்டேங்க, ஒரு புதிய நம்பிக்கையை பெறுவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். தன் சிலுவை. ஆமென். நம்ம எல்லாம் என்ன சொல்லிடுறோம்? பொத்தம் பொதுவா நம்ம சுமக்கிற சிலுவை அப்படின்னு பொத்தம் பொதுவா சொல்லிடுறோம். ஆமென். அப்படி சொல்லக்கூடாது. நான் சுமக்கும் சிலுவை. இந்த வார்த்தையை சொல்லுங்க. முதல்ல இந்த சிலுவையை தியானித்தோம், இயேசு சுமந்த சிலுவை. இரண்டாவதாக இப்போ நான் சுமக்க வேண்டிய சிலுவை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சிலுவைன்னு சொன்னா பயந்துடக்கூடாது. சிலுவைன்னா அப்படியே பாடு. இப்ப நீங்க சொன்னீங்களே பிரதர், இயேசுவை இப்படி எல்லாம் அடிச்சு அந்த மாதிரி சிலுவையில நம்மளை ஏத்திடுவாங்க போல, அப்படி இங்க பயப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அன்றுவை அது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. உங்களுக்கு எனக்கும் ஒரு சிலுவை இருக்கு. ஆமென். கொஞ்சம் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கு. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலுவையில பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. பாருங்க, அதான் இயேசு சொல்றாரு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் சீஷனா இருக்க மாட்டான். நான் இயேசுவை பின்பற்றேன், இயேசுவின் விசுவாசி, நான் கிறிஸ்தவன், நான் ஆவிக்குரிய சபைக்கு போறேன்னு சொல்றோம். அப்பனா என்ன எடுக்கணும்? நீங்க அவரை பின்பற்றினா சிலுவை எடுக்கணும். சிலுவைனா வாயில வார்த்தையே வர மாட்டேங்குது, ரொம்ப வேதனையா இருக்கு போலயே. பெரிய வழி வரைக்கும் அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு. எங்க ஊருக்குலாம் வந்தீங்கன்னா, எங்க ஊருக்கு பக்கத்துல தான், தூத்துக்குடி தானே, அங்கெல்லாம் இங்க எப்படின்னு தெரியல, பெரிய வெள்ளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப சோகமா ஆயிடும். அப்படியே சிலுவையை ஃபுல்லா பாத்தீங்கன்னா கருப்பு துணியை வச்சு மூடிடுவாங்க, கட்டிடுவாங்க. அப்படியே எல்லாம் மிக வேதனையா இருப்பாங்க. அன்னைக்கு வந்து கஞ்சி தான் குடிப்பாங்க. இயேசு வருஷம் வருஷம் சாகுறாரா? ஏங்க அவரை வருஷம் வருஷம் சிலுவையில் அடிச்சு இல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு தரம் மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். ஆகவே தான் பவுல் வந்து கொலோசியர்ல எழுதுவார், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று எழுதல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் எழுதல. சிலுவை என்ன தெரியுமா? வெற்றி சிறந்த அந்த சிலுவை. ஆமென். அது யாருக்காக தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக. அதனால என்ன தெரியுமா செய்யணும்? நான் இப்படி சொல்லுவேன், கிறிஸ்துமஸை விட குட் ஃப்ரைடே தான் நமக்கு கொண்டாடணும். நான் புது சட்டை எடுத்துட்டேன் குட் ஃப்ரைடேக்கு. ஆமென். எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க. உண்மையிலே சொல்ல போனா நமக்கு பெரிய வழிதான் நமக்கு ஆசீர்வாதமான நாள். ஆமென். நமக்காக சிலுவையில எல்லாம் ஆண்டவர் செய்து முடித்த நாள். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறத குட் ஃப்ரைடே கொண்டாடணும். ஆமென். பாருங்க, அதனாலதான் நமக்கு நல்ல இங்கிலீஷ்ல நல்ல பேர் இருக்கு. என்ன பேர்? அதுக்கு பேரு குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி அப்படின்னு. ஆமென். நமக்கு தமிழ்ல பெரிய வெள்ளின்றாங்களா? பெரிய வெள்ளி. அங்க இதுக்கு போனா போதும், இங்க புனித வெள்ளி. ஓகே. அப்படியே கேரளாக்குள்ள போனீங்கன்னா ரொம்ப பயந்துருவீங்க, துக்க வெள்ளி. என்னாச்சு அவங்களுக்கு? ரொம்ப துக்கமா அவங்க வந்து அப்படி ஆயிடுறான், துக்க வெள்ளின்னு ஆயிடுது. ஆமென். இல்ல, உண்மையிலே சொல்ல போனா நல்ல வெள்ளி. கொஞ்சம் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அது குட் ஃப்ரைடே. ஆமென். 54 வாரம் வருது, அதுல அந்த வெள்ளி தான் ரொம்ப விசேஷமான வெள்ளி. 1948 ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை. என்னது அது? என்ன நடந்துச்சு இன்னைக்கு? என்ன, இந்தியர்கள் தானா நீங்க? சுதந்திரம் அடைந்தீர்கள். ஆமென். அந்த வெள்ளிக்கிழமை நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பெரிய வெள்ளியில, புனித வெள்ளியில, இந்த குட் ஃப்ரைடேல மனு குலத்துக்கே விடுதலை கிடைச்சது. ஆமென். ஹல்லேலூயா. 47 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு விடுதலை. ஆமென். புனித வெள்ளி அன்றைக்கு உலகத்துக்கே விடுதலை. ஆமென் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப குட் ஃப்ரைடே நம்ம கொண்டாடணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் குட் ஃப்ரைடேக்கு போற இடத்துல வர்ஷிப்ல எல்லாம் சும்மா அழுக பாட்டே பாடுறது இல்ல, அன்னைக்கு ஒரே பயங்கர உற்சாகமான பாட்டு. ஆமென். இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார், அவன் வேதனைப்பட்டார். நம்ம வருத்தப்படணும். உண்மை, நம்முடைய பாவத்தை நினைச்சு வருத்தப்படணும். எதுக்காக இவ்வளவு காரியத்தை சொன்னேன்? மேல படிச்சோம் பாத்தீங்களா? சரீர ரீதியா எவ்வளவு பாடுபட்டார். ஆமென். இப்பதான் சிலருக்கு கொஞ்சம் முகம் தெளிச்சிருக்கு. ஆமென். அதை கேட்டு பாடுகளை எனக்காய் பட்டாரு, அப்படி பாடுகளுக்குள்ளே போயிடக்கூடாது. ஆமென். உங்களை வாழ வைக்க அப்படி பாடுபட்டார். நீங்கள் நிம்மதியா இருக்க, மனதளவிலே சரீர ரீதியாக இந்த உலகத்திலே ஒரு நல் வாழ்க்கை வாழ அந்த பாடுகளை பட்டார். அதனால் நாம் விடுதலையானோம். அதுக்கு ஒண்ணு செய்யணும், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென். நன்றியாய் அவருக்கு வாழணும். ஆமென் சொல்லுவோம்.
சரி, இப்ப நம்ம சுமக்க சிலுவைக்கு வரும். ஆமே, இந்த சிலுவையை சுமக்காம வைக்காம போக மாட்டாரு போல நினைக்கிறாங்க. ஆமே, அந்த சிலுவை ஒண்ணு பயப்படக்கூடிய சிலுவை அல்ல. ஆமே, பாருங்க, அந்த சிலுவையை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒரு சிலுவையை நம்ம இயேசு சுமந்த சிலுவையை புரிந்து கொள்ளணும். படிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை படிப்போம். அப்பதான் உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை நீங்கள் படிய. பிலிப்பியர் 2, 6 6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை என்பது பிதாவின் சித்தம். நான் சொல்றது நல்லா கவனிங்க. இப்ப பைபிள்லாம் நீங்க ஒண்ணு பார்க்க வேண்டாம், நான் சொல்றது நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவின் சித்தம் என்பது என்ன? அவர் சிலுவையை சுமக்க வேண்டும். நான் சொன்ன பாத்தீங்கன்னா எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று சொல்லி. இந்த பாடுகளை அவர் பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், பிதாவினுடைய சித்தம். ஆமென். அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை அவர் எடுத்தார். ஆமென். அப்ப நாம் நம்முடைய சிலுவை எடுக்க வேண்டுமானால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்களும் நானும் நமக்குரிய பிதாவின் சித்தத்தை எடுக்க வேண்டும். பேசுறது புரியுதா? ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் பிதாவாகிய வைத்திருக்கிற தேவ திட்டம், நமக்கென்று வைத்திருக்கிற தேவனுடைய அழைப்பு, நம்மேல் வைத்திருக்கிறதான தேவனுடைய உன்னதமான திட்டத்தை கையில் எடுப்பதுதான் சிலுவையை சுமப்பது. ஆமென். சிலுவையை சுமப்பது என்பதை நீங்கள் ஏற்க விட வேண்டாம். ஏதோ ஒரு பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள் என்று சொல்லி அல்ல. அதற்கு முன்பதாக உங்களுக்காக பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை கையில் எடுப்பது சிலுவையை நாம் சுமப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சிலுவை சுமப்பது என்பது அருமையானவர்களே, வேதனையை நினைக்க வேண்டாம், பரமரின் அழைப்பை நினைக்க வேண்டும். நம்மேல் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நாம் நினைக்க வேண்டும். அதை நம்ம கையில எடுக்கணும். அதுதான் சிலுவை எடுக்கிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னார். உன்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்குது. யோசித்து பாருங்க. அன்றைக்கு சவுலை சந்தித்தார். சந்தித்தவுடன் அவன் கேட்ட முதல் கேள்வி என்ன செய்ய? ஆண்டவரே நீர் யாருன்றான். அப்ப சொல்றாரு, நான் தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசுட்டாரு. அடுத்த கேள்வி சொல்றான், நீர் தான் ஆண்டவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். இந்த கேள்வியை ஒவ்வொரு கிறிஸ்தவனும், விசேஷமாய் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் கேட்டா சொல்லுவார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கல. சிலருக்கு இப்படி யோசனை, நான்லாம் கேட்டா சொல்லுவாரா அப்படின்ட்டு. யாரு கேட்டாலும் சொல்றதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கு. நான் 2015ஆம் ஆண்டு, நான் 12ஆம் ஆண்டு நான் கேட்டேன், எனக்கு சொன்னார். ஆமென். அன்னைக்கு பவுல் கேட்டார், பவுலுக்கு சொன்னார். நீங்கள் கேட்டார், உங்களுக்கும் சொல்லுவார். ஆமென். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை குறித்த தேவ திட்டம் என்ன? ஹல்லேலூயா. பாருங்க, ஐயாட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தேவன் அந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில ஆண்டவர் ஊழியத்துக்கு எனக்கு சில காரிய திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அதை தவிர்த்து நான் வேற ஒன்றையும் செய்ய மாட்டேன். வேற ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னாலும் அவங்க தெளிவா சொல்லுவாங்க, எனக்கு தேவன் கொடுக்கிற திட்டத்தை தவிர்த்து நாங்கள் வேற எந்த ஒரு பகுதிக்கும் பிரயாணம் செய்ய மாட்டோம். ஆமென். எங்களுக்கு கொடுத்த தேவ திட்டத்தை, அழைப்பை மட்டுமே நாங்கள் செய்ய விரும்ப. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதலாவதாக உங்கள் மேல் இருக்கிற தேவனுடைய அழைப்பை, திட்டத்தை, சித்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அந்த திட்டத்தை தெரிந்து கொண்டவர்கள் பாருங்க, பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, யூதருக்கு அப்போஸ்தலனாக யாரை தெரிந்து கொண்டார்? பேதுருவை தெரிந்து கொண்டார். என்னையோ புற ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் தெரிந்து கொண்டார். அவனுடைய அழைப்பு அவனுக்கு தெரிந்திருந்தது. இந்த நாளிலே நம்முடைய அழைப்பு தெரிந்திருக்க வேண்டும். நான் கர்த்தருக்காய் நான் என்ன செய்ய வேண்டும்? என் மேல் தேவனுடைய சித்தம் என்ன? யோசித்து பாருங்க. எத்தனை மிஷினரிமார்கள் நமக்கு தெரியும். டக்கரம்மாள் புறம் பக்கத்துல தான் இருக்குது. அங்க ஜான் டக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்தார். இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்தவர். யோசித்து பாருங்க, அங்கே இருந்ததான மக்களுடைய, அன்றைக்கு இருந்த திருநெல்வேலி மக்களுடைய நிலையை பார்த்து பெண்கள் எல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள் சொல்லி அந்த பெண்களுக்கென்று பள்ளிகளை, கல்லூரிகளை திறந்த தேவ திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது ஆசீர்வாதமாய் நடைபெறுகிறது. அவர்கள் மேல் இருந்த தேவ திட்டம் அது. அதை அவர்களும், அவருடைய அண்ணனும், அவங்க தங்கச்சி 2 சாரா டக்கரும் ஜான் டக்கரும் இணைந்து நிறைவேற்றினார்கள். ஆமென். வில்லியம் கேரி கல்கட்டாவுக்கு வந்தார்.
அங்க இருந்த தொழுநோயாளிகள், அனாதை பிள்ளைகளை பார்த்தார். அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆண்டவரை அறிவித்து அந்த மக்களை எல்லாம் தெரிந்தெடுத்து அந்த மக்களுக்கு ஊழியம் செய்து இன்றைக்கு வல்லமையான ஒரு பைபிள் காலேஜ் அங்க நிறுவப்பட்டு தேவ திட்டம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமே. இப்படி எத்தனை பேரை சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஐடாஸ் கேடர் அவங்க வேலூர் பகுதிக்கு வந்தாங்க. அங்கே வந்து அவர்கள் அங்க அந்த சிஎம்சிங்கிற மருத்துவமனையை தொடங்க தேவன் பாரப்படுத்தினார். ஏனென்றால் அன்றைக்கு பிரசவத்தில் அநேக பெண்கள் மரித்து போகிறார்கள். இப்படி தேவ திட்டத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த தேவ திட்டம் தான் நாம் எடுக்க வேண்டிய சிலுவையாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, சீகன் பால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தரங்கம்பாடி பகுதிக்கு வந்தார். அவர் மேல் உள்ள தேவ திட்டம் என்னதா இருந்தது? இந்த தமிழ் மொழியில வேதத்தை மொழிபெயர்க்கணும். ஆமென். அதை கையில் எடுத்தார், தன் சிலுவை எடுத்தார். இன்னைக்கு நம்ம கையில பைபிள் இருக்கு. ஹல்லேலூயா. இதுதான் தன் சிலுவை எடுக்கிற காரியம். உங்களை குறித்து, என்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து அதை நிறைவேற்றுவதுதான் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவது. ஆமென். அப்படி நம்ம அந்த சிலுவையை எடுப்பதை, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதைத்தான் பவுல் சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 4 சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. ஹல்லேலூயா. தன் ஓட்டத்தை ஓடி முடிக்கிற அந்த வெற்றியின் வார்த்தையை சொல்றார். இயேசு மட்டும் எல்லாம் முடிவு என்று சொல்லவில்லை, பவுலும் சொல்லுகிறார், நானும் சொல்ல முடியும். ஆமென். நம்மை குறித்த அழைப்பு, நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன? இதை கேட்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளை, நீங்கள் கேட்டால் அவர் நிச்சயம் தருவார். ரோமர் 2:11 சொல்லுது, தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. யார் கேட்டாலும் அவர் பேசுவார். ஆமென். சவுல் பேசுவாரா? இல்ல தேவனுடைய விசேஷமான ஊழியர்கிட்ட தான் பேசுவாரா? இல்ல, அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர்களோடும் அவர் பேச ஆயத்தமா இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொல்லாதவர்களாகிய நீங்கள், மத்தேயு சொல்றாரு 7:11, நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான வேலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வேண்டிக் கொள்ளணும், கேட்கணும். ஆமென். எனக்கு நன்மைகளை, இதைத்தான் நம்ம எப்பவும் கேட்டோம். ஆமென். அந்த நன்மை வேணும், இந்த நன்மை வேணும், அது இதுன்னு சொல்லி நிறைய லிஸ்ட் போட்டு எல்லாம் கேட்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றார்? வசனம் சொல்லுது, அதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதே லூக்கா என்ன சொல்றாரு பாருங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள், லூக்கா 11:13 படிக்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை, ஆமென், தம்முடைய திட்டத்தை, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற உங்கள் அழைப்பை, உங்கள் சித்தத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் கேட்கணும். ஹல்லேலூயா. நான் 2012ஆம் ஆண்டு அப்படிதான் நவம்பர் 16ஆம் தேதி நைட்டு 12 மணி இருக்கும். நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? எல்லாம் ஜீரோக்கு வந்தாச்சு. எல்லாம் ஜீரோல இருந்து இப்ப நான் என்ன செய்ய போறேன்? எல்லாரும் குடும்பத்தில இருந்து எல்லாரும் ஒரு ஏளனமான நிலையிலே பார்க்கிற லெவல்ல ஜீரோல இருக்குது. இந்த நிலையில நான் திருப்பியும் மேல நல்ல ஒரு இதா வரணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என் ஊழியத்தை செய்ய வருவியான்னு கேட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா, இந்த உன்னதமான ஆராதனை ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா, அருமையானவர்களே, சிலுவையை சுமக்க அன்றைக்கு தீர்மானம் பண்ண, அந்த சிலுவையை சுமக்க கையில் எடுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் சுகமாய் சிலுவையை சுமந்து போக அந்த கிருபை தருகிறார். இந்த சிலுவையை சுமக்கும் போது சில பாடுகள் வரலாம், சில வேதனைகள், சில அவமானங்கள், நிந்தனைகள் வரலாம். ஆனாலும் கிறிஸ்துவுக்காக இந்த சிலுவையை சுமக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தான் பவுல் சொல்றாரு, நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். எனக்கு சிலர் என்னை அவமானப்படுத்தலாம், என்னை கேலி செய்யலாம், பரவாயில்ல, அது எனக்கு மேன்மைன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தை, உங்கள் சிலுவையை வெளிப்படுத்துவார். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆண்டவரத்துல கேட்டால் உங்க சிலுவையை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென். சிலுவைனா என்ன? உங்க மேல உள்ள தேவ திட்டம். ஆமென். உங்க மேல இருக்கிற தேவனுடைய அழைப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த சித்தத்தை செய்யும் பொழுது அநேக தடைகள் வரும். ஆனாலும் தடைகளை என்ன செய்யணும் பாருங்க. செருபாபேல் தேவாலயத்தை கட்டும் பொழுது 18 ஆண்டுகள் கர்த்தர் தான் சொன்னார், இந்த வேலையை செய்யணும்பா, மீண்டுமா என்ன செய்யணும், இந்த இடிந்த ஆலயத்தை கட்டி எழுப்பணும். 18 ஆண்டுகள் வேலை தடைப்பட்டது. ஆமென். ஆனால் தடைகள் எல்லாம் வந்த அந்த தடைகள்ல அவங்க விழுந்து போய் இருந்தாலும் திருப்பி என்ன செஞ்சாங்க, அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள். நெகேமியாவுக்கு தடை வந்தது, ஆனா அவன் தடையை பார்த்து அசரல 52 நாள்லயே அலங்கத்தை கட்டி முடித்தான். அவன்
நாள்ல உங்க மேல என் மேல சில தேவ திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்ல ஆமென் சொல்லுவோம். இந்த தேவ திட்டத்தை அருமையானவர்களே நம்ம கையில் எடுப்பதுதான் நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின் செல்லுவது. ஆமென். ஆகவே இந்த நாளிலும் என்னை கேட்கிற தேவனுடைய ஜனங்களே, இந்த நாள்ல இயேசுவின் சிலுவைய நம்ம தியானித்தோம். இயேசு சுமந்த சிலுவை. இரண்டாவதாக நாம் சுமக்க வேண்டிய சிலுவை. நாள்ல தேவ சமூகத்துல நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி. ஆமென். இந்த நாள்ல 2 சிலுவையை நம்ம தியானித்தோம். ஒன்று இயேசு சுமந்த சிலுவை, மற்றொன்று நான் சுமக்க வேண்டிய சிலுவை. எல்லாம் ஜெபிங்க. இந்த இயேசு சுமந்த சிலுவையினால்தான் நமக்கு நல்ல ஆசீர்வாதங்கள். மனதளவிலே இயேசு சிலுவையிலே பாதிக்கப்பட்டார். சரீர ரீதியாய் இயேசு கிறிஸ்து அந்த கோலம் அடைந்தார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நாம் செய்த அக்கிரமங்கள், நாம் செய்த பாவங்கள். எல்லாம் ஜெபிப்போம். இந்த சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு வேணா பைத்தியமா இருக்கலாம், ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனா இருக்கிறது. யாரெல்லாம் சிலுவையை வேண்டாம் என்று சொல்லி புறம் தள்ளினார்களோ, இயேசு வேண்டாம் என்று புறம் தள்ளினார்களோ, அவர்களுக்கு அது பைத்தியமாய் இருந்தது, அவர்களுக்கு அது பலனாய் மாறவில்லை. ஆனால் நாமோ இந்த சிலுவையின் உபதேசத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறோம். இந்த நாள்ல கொண்டு எந்த பிரச்சனையோடு இருந்தாலும், மனதளவில் எந்த பிரச்சனையோடு இருந்தாலும், சரீரத்தில் எந்த பிரச்சனையோடு இருந்தாலும், எந்த வேதனையோடு இருந்தாலும், உங்களை தேவனுடைய சிலுவையின் உபதேசம் பலப்படுத்தும். ஆகவே கவலைப்படாதவர்கள் தேவ சமூகத்துல தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அதே போல நான் சுமக்க வேண்டிய சிலுவை, எனக்காக எவ்வளவு வேதனைப்பட்டார், எவ்வளவு காரியத்தை நான் சொன்ன பாருங்க. மனதளவிலே நிந்திக்கப்படுகிறார், அவமானப்படுத்தப்படுகிறார், இகழப்படுகிறார், பரியாசம் செய்யப்படுகிறார், கேலி செய்யப்படுகிறார், எழுத்தின் மூலமாக அவமானப்படுத்தப்படுகிறார், குற்றவாளியில் ஒருவனாக அங்கே சிலுவையிலே அவர் அறையப்படுகிறார், நிர்வாண கோலமாய் தொங்குகிறார். இதெல்லாம் எதுக்கு? 6 மணி நேரம் சரீரத்திலே மயக்கம் வந்து கூட வேலை செய்யாத அளவிற்கு அவருடைய வேதனை. ஏன் இந்த சரீரத்திலே அவ்வளவு வலிகள்? நீங்க நல்லா இருக்கணும், உங்களை சுகமாக்கணும், உங்களை ஆஸ்வதிக்கணும். இவ்வளவு நம்மளை நேசித்து சிலுவையை சுமந்த அந்த தெய்வத்துக்காக எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் எடுக்க வேண்டிய சிலுவையை எடுத்து அவரை பின்பற்றுவேன்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆகவே இந்த நாள்ல கூட எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் பின்பற்றி வருவேன் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உம்முடைய சிலுவையை சுமந்து ஆண்டவர் உம்மை பின்பற்றி நான் வருவேன் சொல்லி நம்ம எல்லாம் தேவ சமூகத்துல, அவனுடைய சமூகத்துல அர்ப்பணிப்பு நம்ம பாடுவோம். சிலுவை சுமந்தோம் சீக்கராகவே. ஆண்டவரே நான் உமக்காக சிலுவை சுமந்து அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என் மேல் உள்ள தேவ திட்டத்தை உதவி செய்க. தங்களை மூடி நம்முடைய சிலுவை எடுத்துக்கொள்வோம். இந்த சிலுவை உபதேசம் தான் தேவ பலன். சிலுவை சுமந்தோராம் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராம் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீர் சந்தோஷம் தருவோம், நிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீரும் கைவிடவே மாட்டாங்க. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போது கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார்,
அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே. கர்த்தருடைய வார்த்தைக்காய் கை உயர்த்தி ஹல்லேலூயா. சிலுவை உபதேசம் ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு தேவபலனாய் இருக்கிறது. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன், சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே கணக்காட்சிவாராமல் தன்னை தருவானே, கணக்காட்சிவாராமல் தன்னை தருவான். பரலோக சிந்தை, பரலோக சிந்தை கொண்டு மக்கள் பணி செய்வேன், சிலுவை சுமப்பேன் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு மக்கள் சிலுவை சுமப்பேன் நான் அனுதினம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், எனக்காய் சிலுவை சுமந்த இயேசுவே, உமக்காய் சிலுவை சுமக்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருக்கிறவா, தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணை விட்டு கண்ணை அகற்றினேன், விண்ணை விட்டு கண்ணை அகற்றினேன், மண்ணின் பால்வரை உண்மையாய் என்கிறேன். இந்த வாழ்க்கையில் மண்ணின் பால்வரை அவருக்காக அர்ப்பணிப்போது விண்ணின் வார்த்தைக்கு, இன்றைக்கு நான் பேசப்பட்ட வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ள என்னை தருகிறேன். உண்மை உள்ளவன் ஆண்டவரே, சிறு உபதேசத்திற்காய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கிருபை தருகிறார், கிருபை தருகிறார். விருதாவாகிறே அதை காத்து கிருபை, அதான் கிருபை. கிருபை தருகிறார், விருதாவாகிறே அதை நிற்காமல் உயர்த்தி இயேசுவே ஹல்லேலூயா. சிலுவை உபதேசம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ஓ இயேசு எனக்காய் சுமந்த சிலுவை, ஆமே நான் சுமக்க வேண்டிய சிலுவை, இந்த சிலுவை உபதேசமே ரட்சிக்கப்படுகிற எனக்கு தேவ பலனாய் இருக்கிறது. இதற்கு என்ன வந்தாலும் அவருக்காய் இருப்பேன். சொந்த பந்தங்கள், சொந்த பந்தங்கள் சொல்லாமல் கொள்ளலாம். சொந்த பந்தங்கள் சொல்லாமல் கொள்ளலாம். மாட்டோ சரி செய்து மதிப்பை எடுக்கலாம். மாட்டோ சரி செய்து மதிப்பை, அவருக்காகவே எல்லாம் இழந்தாலும் அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல துதியும்
உங்க இயேசுவுக்கு செலுத்துகிறோம். எங்களுக்கு சிலுவை உபதேசத்தை வெளிப்படுத்தினீர்கள். உங்க சிலுவை உபதேசம் தான் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய தேவ பலன். ஆமாப்பா, ஆண்டவரே, சிலுவை உபதேசம் தான் ஆண்டவரே, நான் எடுக்க வேண்டிய சிலுவை, அது எனக்கு தேவ பலன். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆவியானவரே, தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினேன். இந்த விண்ணின் வார்த்தை